ஓகே, எக்ஸசைஸ் 2.2ல 8th சம் பார்க்கலாம். இந்த கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 3 கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் தான். ஸோ கன்சிக்யூட்டிவ்னாலே அடுத்தடுத்த 3 நம்பர்ஸ் தான். ஓகேவா? ஆர் சச் தட் எப்படி இருக்குன்னா, when they are taken in increasing order. ஸோ ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. சரியா? எக்ஸ்னா இப்போ நம்ம ஒரு இன்டிஜரை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோன்னா அடுத்த நம்பர் x+1, அடுத்த நம்பர் x+2. இதுதான் அதுக்கு மீனிங். ஒவ்வொரு நம்பராக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் மல்டிப்ளை பை அந்த 3 இன்டிஜர்ஸையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 2ஆல் 3ஆல் அண்ட் 4ஆல் ரெஸ்பெக்டிவ்லினா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு இன்டிஜர் ஒவ்வொரு மல்டிப்ளை. சரியா? தென் தே ஆட் அப் டு 74. இதால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 74 வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அந்த 3 நம்பர்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட் நம்பர் அப்போ என்னவாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஸோ இன்க்ரீஸிங் ஆர்டர்னால x+1 தான் இருக்கும். தேர்ட் நம்பர் என்னவாக இருக்கும்? x+2 இருக்கும். இதுதான் அந்த 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ். இப்போ இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளைட் பை 2, 3 and 4. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் நம்பர் 2x, செகண்ட் நம்பர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், தேர்ட் நம்பரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் கொடுத்துருக்க கொஷின். ஓகேவா? அடுத்த கொஷின் படி என்ன செய்யணும், இந்த 3 இன்டிஜர்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 74ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் பண்ண போகிறோம். 3 × x+1 + 4 × x+2 = 74. இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2x 3x + 3 + 4x + 8 = 74. ஸோ இப்போ எக்ஸெல்லாம் ஆட் பண்ணோம்னா 2 + 3 5, 5 + 4 9x. நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 11 = 74. ஸோ 9x = 74 - 11. ஸோ 9x = 63. ஸோ x = 63 / 9. 3 3s are 9, 2 3s are 6, 1 3 is 3, 7 3s are 21. ஸோ x = 7 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதான் ஃபர்ஸ்ட் நம்பர் x = கண்டுபிடிச்சாச்சு. அப்போ செகண்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? x+1 அப்படி தானே? அடுத்த நம்பர் x+1 = 8. அப்போ தேர்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? x+2. ஸோ 7 + 2 = 9. ஸோ 7 8 9. இதுதான் என்னது நம்மளுக்கு ஆன்சர். 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் இன் இன்க்ரீஸிங் ஆர்டர் தான். அப்போ ஏன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலை அப்படின்னா, இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் தான். அந்த 3 இன்டிஜர்ஸ் நீ 2ஆல் 3ஆல் 4ஆல் மல்டிப்ளை ஆட் பண்ணும்போது உனக்கு 74 கிடைக்குது. அதை வச்சு நீ அந்த வேல்யூ என்னென்னு கண்டுபிடின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனே தவிர இந்த நம்பர் கிடையாது. பட் இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிடச்சிருக்க அந்த 7 8 9ங்கிற ஆன்சரை கொண்டு போய் இப்போ இதிலலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 7ங்கிறத எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 74 வரணும். அப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக 7 போடுங்க, இதுலேயும் போடுங்க, 3ஐயும் ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு கண்டிப்பாக 74 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். ஈஸியான சம் தான். கொடுத்துருக்க கொஷினை வாசித்து கரெக்டாக